லூக்கா 14:16. அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். ஒரு பெரிய மனுஷன், சொல்லுங்க யாரு? பெரிய மனுஷன், பெரியவர். ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ண. யாருக்கு இது ஆயத்தம் பண்றாரு? அழைக்கப்பட்டவங்கள். என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. நீங்க அழைக்கப்பட்டவங்களா? ஆமா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் குமாரனோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறாரு? அவரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுங்களா? ஒரு பெரிய விருந்து பண்ற, ஒரு பெரிய விருந்து பண்ற. அந்த விருந்துல கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்படுகிறது, கொழுத்த கன்றுகள் அடிக்கப்படுகிறது. அந்த கொழுத்த கன்று அடிக்கப்பட்ட உடனே அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு, அழைக்கப்பட்டவங்க இடத்து போய் சொல்லு, அவங்களுக்குரிய விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அந்த பெரிய மனுஷன் யாருன்னா பிதாவாகிய தேவன். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த கொழுத்த கன்று யாருன்னா இயேசு கிறிஸ்து. யாருங்க கொழுத்த கன்று? இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கப்பட்ட உடனே, அவர் சிலுவையில தூக்கி அடிக்கப்பட்ட உடனே பிதா சொன்னது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. என்றைக்கு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டதோ அன்றைக்கே உங்களுக்குரிய எல்லாம் ஆயத்தமாகி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் பெரியவர். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியம் பெரியது. பெரியவர். அழைச்சவர் யாரு? பெரியவர். சாதாரணமானவர் அல்ல. அவர் சாதாரணமானவர் அல்ல. அதனால அவருடைய அழைப்பும் சாதாரணமானது அல்ல. அவருடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. ஏன் அப்படின்னா, உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணின காரியமும் சாதாரணமானதல்ல. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? பெரியவர் உங்களை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பெரியவரா? ஏசாயா 40:12 சொல்கிறது, தண்ணீரை தன் கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், நீங்க உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, பெரியவரு பெரிதானதொன்றை உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்க பாருங்க, வாசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த இன்விடேஷன் போதும். அவங்க அந்த அழைப்புக்குள்ள வரல. அந்த அழைப்புக்குள்ள வரல. அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்துக்குள்ள வரல. அந்த விருந்துக்குள்ள வரல.
ஆனா நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்போ அழைத்தவர் பெரியவர் என்பதனால் அவருடைய அழைப்பும் பெரியதா இருக்கிறது. அவருடைய அழைப்பு பெரியதா இருக்கிறபடினால உங்களுக்கென்று தேவன் முன்கூட்டியே வைத்திருக்கிற எல்லாம் பெருசுதான். மத்தேயு 22:4 இதே வார்த்தையை மத்தேயு எழுதுகிறார். எல்லாம் ஆயத்தமா இருக்குதா? சொல்லுங்க. முதல்ல கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அழைச்சிட்டாருனாவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆல்ரெடி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாருனார். ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சால விருந்து என்ன பண்றாங்க? உங்களை கூப்பிட்டு வந்து பந்தியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அடிச்சு ப்ரிப்பேர் பண்றாங்களா, இல்ல முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்றாங்க? பொல்லாத மனுஷன்லாம் இருக்கிற நாமளே அப்படி செய்யும் போது உங்களை அழைக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளது. ஆதாம் உண்டாவதற்கு முன்னமே ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த நாள் என்னுடையது, இந்த நாளுக்குரிய எல்லாவற்றையும் இந்த நாள் தான் எனக்கு சந்திக்கும். ஏசு என்ன சொன்னாரு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம்தான் உன்னை குறித்து கவலைப்பட வேண்டும். அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? நீ கவலைப்படக்கூடாது, அந்த நாள் தான் உன்னை வச்சு கவலைப்படும். எப்படி அந்த நாள் கவலைப்படுமா? வந்திருக்கிறவர் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சந்திக்க வேண்டும் என்று அந்த நாள் தான் கவலைப்படணுமா இயேசு சொல்ற. ஆனா நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கவலைப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம கவலைப்படுறோம்? அழைத்தவரை குறித்ததான சரியான வெளிச்சம் இல்லை. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சரியான வெளிச்சம் இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, என்றைக்கு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டதோ அன்றைக்கே உங்களுக்குரிய எல்லாவற்றும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். வசனம் சொல்றது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அதனால உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குரிய எல்லா திட்டங்களும் பெரியது. எதுக்கு அழைச்சாரா? அப்படிதான் 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க எப்ப ஐக்கியமாக முடியும்? எப்ப நீங்க ஐக்கியமாகறீங்க? அந்த விருந்துல கலந்துக்கும் போது. அந்த விருந்துல பலி பொருளை சாப்பிடுகிறவன் அவனோடு கூட என்ன பண்ணிருக்கானா? ஐக்கியப்பட்டிருக்கிறானா. அந்த பலிபீடத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறானா. எதை சாப்பிடுறோமோ அதோடு கூட நாம் ஐக்கியப்பட்டுறோம். அப்ப பிதா கொடுத்த கன்றுவா இருக்கிற இயேசுவை அடித்திருக்கிறார். முதல்ல அவரோடு கூட நீங்க என்ன பண்ணணும்? ஐக்கியமாயிரணும். அதுக்குதான் திருவிருந்துன்னு சொல்றோம். அதுக்குதான் தேவனுடைய போதனைன்னு சொல்றோம். இயேசு திருவிருந்தா மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையாயும் இருக்கிறார். அதோடு கூட நாம் என்ன பண்ணணும்? ஐக்கியமாயிடும். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இந்த வார்த்தையோடு கூட நீங்க என்ன ஆயிடணும்? ஐக்கியமாயிடணும். சீரியஸ் எடுத்துக்கணும். அப்ப ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாடியே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி விட்டான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஏதேன் தோட்டம், சகல விதமான விருட்சத்தின் கனி. ஒரு நந்தவனத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பாருங்க, அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் 4 ஆறு ஓடிச்சான். எத்தனை ஆறு ஓடிச்சான்? அது மாத்திரமா? விலை மதிக்க முடியாத கற்கள் 4 ஆறு இருக்கும் பாருங்க. ஈசோன், ஐப்ராத்து, யூப்ரடிஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆறு. ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு ஆசீர்வாதம்.
அப்ப ஒரு குடும்பத்துக்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணாரு? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டார். 1 கொரிந்தியர் 2:6 சொல்றது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானம் சொல்லப்பட்டது. அப்ப உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தனை பண்ணிட்டாரு. உங்களுக்கு எதெல்லாம் இந்த பூமியில தேவையோ அதை எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். விசுவாசியுங்கள். இப்ப எல்லாமே ரெடியா இருக்குதுன்னு ஒரு மனுஷன் நினைச்சான்னா, தெரிஞ்சுட்டான்னா, அவன் எதுக்காக பயப்படுவானா? எல்லாமே ரெடியா இருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது அப்படின்னா அதை குறிச்சு எதாவது கவலைப்பட்டு இருப்பானா? கவலைப்பட மாட்டான். ஏன்னா எல்லாமே ரெடியா இருக்கு. ஆதாம் கவலைப்பட்டார? எனக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்னு ஏதாவது அழுதார, ஜபம் பண்ணாரா? இல்ல எனக்கு ஒரு ஏவாள் வேணாண்டவர் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு மண்டை உடைச்சாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? நல்லா தூங்குனார். சொல்லுங்க, முதல்ல நல்லா தூங்குங்க. ரொம்ப கவலைப்பட்டவன் தூக்கம் வராது. ஆதாம் நல்லா தூங்கினா பாருங்க. என்னன்னு பற்றி தூங்கினா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஏன்னா என்னை இந்த பூமிக்கு அவருதான் கொண்டு வந்தார். சொல்லுங்க, இந்த பூமிக்கு யாரு கொண்டு வந்தது? அவருதான் கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா மரத்தை வச்சுவா கண்டிப்பா தண்ணி ஊத்துவான். அவனுக்கு இருக்கிற விசுவாசம் கூட இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கு இல்லை. நாளைக்கு என்ன பண்றது, ஏது பண்றது? மரத்தை வச்சமா தண்ணி ஊத்துவான். கொடுக்கிற தெய்வம் அவன் சொல்றாங்க, நேத்து கொடுக்கிற தெய்வம் பூரவே பிச்சுட்டு கொடுக்குமாமா. அவங்க நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுற. நம்முடைய தெய்வம் கூரையை மாத்திரமல்ல, பாறையவே என்ன பண்ணுவாரு? கிழிச்சிட்டு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்மலையை பிளந்தார், தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தார், வழிகள் உண்டானது. அப்பேற்பட்ட தெய்வம் தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவரை குறித்து ஒரு சரியான அறிவு நமக்கு தேவை. அதைத்தான் அடிக்கடி பேதுரு சொல்லுவார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்து விட்டது. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்குரிய எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்துத்தான் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப ஆதாம் எதுக்குமே கவலைப்படல பாருங்க. நாளைய தினத்தை குறித்தவன கவலைப்படல. மனைவிக்காக ஜெபம் பண்ணல. எனக்கு ஒரு துணை வேணும், அவர் என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. நல்லா தூங்கினாரு. தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு ஏற்ற துணை வந்துச்சு. ஏன் அவன் நிம்மதியா கண்ண மூடனா தூங்குனா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனத்துக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. கல்ல கேட்டா அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அறிவு இருக்குதுல்ல நம்மளுக்கு, கல்ல கொடுக்க கூடாது அப்பதான் கொடுக்கணும்னு, பாம்பை கொடுக்க கூடாது மீனைத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்கு இல்லையா நம்மளுக்கு? அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு அப்படி கேட்கிறாரு, உனக்கு அறிவு இருக்குதுல்ல உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னு, அப்ப எனக்கு இருக்காதா? உன்னை படைச்ச எனக்கு இருக்காதான்னு கேட்கிறார். உரைக்கிற மாதிரி கேட்கிறாரு இல்லையா? அப்ப ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஆதாம் போடலாம், உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும், உண்மையில அது ஆதாமுடைய பாட்டு. அது மேல கண்ணை வச்சார். கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்கிறது மேல தன்னுடைய கவனத்தை வச்சார். ஆனா நம்ம அந்த கவனத்தை வைக்கிறது இல்லையா? கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற கவனத்தை நம்ம வச்சாலே நம்ம அதை சுதந்திரிச்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணித்தான் அவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அப்போ நீங்க இந்த பூமிக்கு வரோம்னா ஒரு தாய் வேணும். வெந்தன அவங்க கர்ப்பப்பையிலிருந்து நாம வெளியே வரணும்.
அப்படின்னா அந்த தாய் அவங்க என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வரதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வரணும், யார் ஆயத்தம் பண்ணாரு? மரியாதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அது மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எப்போ அது உறுதிப்பட்டுச்சு அப்படின்னா, என்னைக்கு அந்த பெரிய மனுஷன் கொளுத்த கன்றை அடித்தாரோ அன்னைக்கே அழைக்கப்பட்ட நமக்கு எல்லாமே ஆயத்தமாயிடுச்சு. அதனால எதுக்கு கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. சந்தோஷமா கைகளை உயர்த்தி என்னை படைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள இருங்க. மனசுல எப்பவுமே சமாதான சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொன்னது, இன்னும் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கல. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் சந்ததியை நான் உனக்கு சந்ததியை தருவேன். அவங்க எகிப்துல இருப்பாங்க, 400 வருஷம் அங்க இருப்பாங்க. அவங்க புறப்படும் போது எப்படி புறப்படுவாங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுவார்கள். உங்களை குறித்தும் தேவன் எழுதி வச்சிருக்கிறார், உங்களை குறித்தும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிச்சோம்னா 29வது வசனத்துல வாக்குத்தத்தமானது அவர்களுக்கு மாத்திரம் இல்லையா, நமக்கும் நமக்கு பின்வரும் சந்ததி எல்லாத்துக்கும் அது சொந்தமா. பேதுரு சொல்ற கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிச்சோம் சொன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நாம் பங்கடைவதற்கு நம்மை பிதா தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான் இருக்கிற ஆபிரகாமுடைய சுதந்திரத்துல, ஆதாமுடைய சுதந்திரத்துல, இப்படி நிறைய பரிசுத்தவான்களுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்திலையும் நாம பங்கடைய முடியும். அதற்கு நம்மை தேவன் பிதா நம்மை அழைத்திருக்கிறார், தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் உங்களை அழைத்த விதத்தை பாருங்க, கவனிங்க. அழைச்சதை பாருங்க, எப்படிப்பட்டவர் அழைச்சிருக்கிறாங்கிறத கண்ணோக்கமா பாருங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் முன்கூட்டி என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார். பாருங்க, இவங்க எகிப்துல அடிமைகளா இருக்கும் போதே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல மோசே கிட்ட சொல்றார், அவங்க அடிமைகளா இருக்காங்க. மோசே கிட்ட சொல்றாரு, அவங்களுக்குரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. கானான் என்ன ஆயிடுச்சு? ஆனா இவங்க எங்க இருக்காங்க? இன்னும் எகிப்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குரிய இடம் அங்க ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் இல்ல, ஓடுகிற தேசம். ஏதோ பால் கிடைச்சா போதும், ஏதோ தேன் கிடைச்சா போதும், இன்னைக்கு வேலை கிடைச்சா போதும், இன்னைக்கு சாப்பிட்டா போதும். அப்பேற்பட்ட தேசத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. பாலும் தேனும் நிரம்பி வழிந்து ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கிடைச்சா போது. அவன் சொல்றான் இல்லையா, டேபிள் இருந்து கீழே விழும் இல்லையா, அந்த துணிக்கைகள் கிடைச்சா போது, அதனால எங்க வைத்த நாங்க நிரப்பிக்குவோம். அதுவே பெரிய விசுவாசம் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அது இல்ல, கீழே விழுகிறது இல்ல, டேபிள் இருக்கிற பரிபூரணம், டேபிள் இருக்கிற பரிபூரணத்தை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரோ, என்றைக்கு கொடுத்த ஜென்று அடிக்கப்பட்டதோ, அப்பொழுதே உனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அது உறுதிப்படுத்தப்பட்டாயிற்று. அப்ப இவங்க நினைச்சாங்க, இப்ப போறாங்க பாருங்க, செங்கடலை பிளந்து போறாங்க. அவங்க 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. அவங்களுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்? அதுக்கப்புறம் ஏலிம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். இவங்க இங்க செங்கடலை பிளந்த உடனே
செங்கடலை பிளந்த உடனே ஒரு பிரச்சனை வருது, எங்களுக்கு தண்ணி இல்லை, என்ன இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தவே உனக்கு தர்றேன். இவங்க பண்ணது என்னன்னா எப்பவுமே முறுமுறுத்தே இருக்கிறது, ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல, இதேதான், சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல. தேவன் செஞ்ச அற்புதத்தை, தேவன் அவர்களை மீட்டு வந்த விதத்தை மறந்துட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? ஆமா, அழைத்தவரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியவர் அழைச்சிருக்கிறாரு எங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஆனா இவங்க இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல. மட்டுப்படுத்துறது அப்படின்னா குறைச்சு மதிப்பிடுறது. சொல்லுங்க பக்கத்துல, எப்படியா? உங்களை அழைத்த தேவனை குறைத்து ஒரு நாளும் மதிப்பிடாதீர்கள். அவர் பெரியவர். அதனால லூக்கா எழுதுறாரு, ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினார். பெரியவர் அவர். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நற்காரியங்கள், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பெருசுங்க, பெரியது. சொல்லுங்க, பெரியது. சிறியது இல்ல, பெரியது. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாதிரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த வழி பிரயாணத்துல தண்ணி இல்லைன்ட்டாங்க. என்னல முறுமுறுத்தாங்க. இனி அடுத்தது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஏலீம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பள்ளத்தாக்கு கிடைக்க போகுது. அந்த ஏலீம்ல தான் கர்த்தர் என்ன பண்ணாரா? 12 நீரூற்றுக்களை வைத்தாரா. எத்தனை நீரூற்றுக்கள்? 12 நீரூற்றுக்கள். 70 பேரிச்சமரம். 70 பேரிச்சமரம், 70, 12 நீரூற்று. எப்ப உடனே படைச்சிட்டார் அதைய. அவங்க எகிப்தில் இருக்கும் போதே இதெல்லாம் உருவாயிடுச்சு. இப்படி என் ஜனம் வரும், இவங்களுக்கு 12 கோத்திரமா புறப்பட்டு வருவாங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நீரூற்ற எனக்கு உண்டாக்கணும் என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஏற்கனவே தேவன் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமா இருக்குங்க, முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற அந்த ஸ்தோத்திரங்களை பலிகளா செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றேன். அப்ப குறைவு, வழி பிரயாணத்துல குறைவு வரும்போது உடனே நம்ம முறுமுறுத்தக்கூடாது. பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, சுகம் இல்லை, முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையில ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. காதேஸ் வனாந்திரத்துக்கு வந்தாங்க. காதேஸ் வனாந்திரத்துல வந்து மோசே 12 பேர்த்த வேவுகாரர்களா அனுப்புறார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வேவுகாரர்கள் என்ன பண்றாரு? என்ன கேட்ட வேவுகாரர்கள் அனுப்பணுங்கிற அவசியமே இல்ல. அதான் கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, கொடுத்தேன்னு சொல்றாரு, தைரியமா போயிடும்லாம். சரி, ஓகே, வேவுகாரர்களை அனுப்புனாங்க. 10 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர்றாங்க, 2 பேர் ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. 10 பேர் என்ன சொல்றாங்க? நாங்க போயிட்டு வந்த தேசம் என்னமோ பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், ஆனா கண்டிப்பா நாம அதை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாமே ராட்சதர்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாமே கோலியாத்துக்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்னா வெட்டுக்கிளியை போல இருந்தோம். வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு உணவு. இன்னைக்கு தாய்லாந்துல அது ஒரு உணவா சாப்பிடுறாங்க. இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பெரிய பெரிய ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அவங்க சொல்றாங்க.
ஆனா ஜோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அங்க பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கலாம், கோலியாத்துக்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சொல்லுங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் இப்பொழுது நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. தாவீது சொல்றாரு, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். இவங்களோட கூட அவரே வந்துட்டு இருக்கிறார். அழைத்தவர் கூட வந்துட்டு இருக்கிறாருங்க. உங்களை பாதியில விட்டுட்டு போக மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரா, அதை சுதந்திரிக்க பண்ணும் வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. ஆனா ஜோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? 10 பேரு, நாங்க இரையாயிருவோம், நாங்க எங்களை அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஆனா ஜோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அவர்களை அமர்த்தி அவங்கள நாம சாப்பிட போறோம். அல்லேலூயா. அவங்க நம்மளை சாப்பிட்டா திருப்தி இருக்காது. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளி. நாம் அவங்கள சாப்பிடும் போது திருப்தியா சாப்பிடுவோம். ஏன்னா பெரிய பெரிய ராட்சத சப்பாத்திகள். அல்லேலூயா. ராட்சதர்கள். அல்லேலூயா. ராட்சதர்கள் நமக்கு இரையாவார்கள். ஏன் பெரிய பெரிய ராட்சதர்களை கொண்டு போய் அங்க வச்சிருந்தாரு கர்த்தரு? பெரிய பெரிய ஆட்களை கொண்டு போய் ஏன் கானானுக்குள்ள வச்சிருந்தாருன்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளுக்காக வேலை செய்யறது. மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படணும், பள்ளங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும். இந்த வேலையெல்லாம் பெரிய பெரிய ராட்சத மிஷின் கொண்டுதான் செய்யணும். கர்த்தர் அப்பவே பெரிய பெரிய ராட்சத ஜேசிபிகளை எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிருந்தார். எதுக்கு? நமக்காக வேலை செய்யறதுக்குங்க. சொல்லுங்க, பெரிய பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதான். அந்த பெரிய பிரச்சனை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வழி உண்டு பண்ணக்கூடியதா இருக்குதா? இவங்கள எப்படி இருக்காங்க? இவங்களே சொல்லிட்டாங்க, நாங்களும் வெட்டுக்கிளின்னு. அவங்கள பெரிய பெரிய ராட்சதர்கள், பெரிய பெரிய ஜேசிபி, பெரிய பெரிய மெஷின்ஸ், இதெல்லாம் கானானுக்குள்ள இருக்குதுன்னு சொன்ன உடனே ஜோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, ஆனா நல்லது தானே, பெரிய பெரிய மெஷின் எல்லாம் அங்க இருந்ததுன்னா அந்த நிலத்தை என்ன பண்ணலாம், அழகா சூப்பரா பண்படுத்திடலாமே. அல்லேலூயா. பிரச்சனையை அப்படி பார்க்கணும், போராட்டத்தை அப்படி பார்க்கணும். இவங்க பார்த்தது எப்படி? நம்மளை தூக்கி அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி என்ன சொல்றாங்க? இல்ல, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எகிப்துல செஞ்சதை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறார். எகிப்துல செஞ்சதை மறந்துட்டீங்களா? செங்கடவை பிளந்தவரை மறந்துட்டீங்களா? வானத்திலிருந்து மண்ணாவை கொண்டு வர போறாரு மறந்துட்டீங்களா? கண்மலையை பிளந்தார் மறந்துட்டீங்களா? இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்மளுக்கு வாக்கு கொடுத்தவர் மனுஷன் அல்ல. நம்மளுக்கு வாக்கு கொடுத்தவர் மனுஷன் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுல உங்களுடைய கவனத்தை வைங்க. அதுக்கு முதலிடம் கொடுங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க. மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும். வனாந்திரத்துல என்ன செய்யணுமா? மோசே என்ன சொல்றாரு பார்வோன் கிட்ட? வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணி தேவனை ஆராதிக்கணும்.
வனாந்திரத்துல என்ன பண்ணணும் தேவனை? ஆமா, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ அவரை ஆராதனை பண்ணு, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், கொண்டு போறேன்னு சொல்லி மோசை கூட்டு வந்தார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க கவனத்தை அவரு மேல வைங்க, மத்ததெல்லாம் உங்க மேல கவனம் வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே கர்த்தர் பெரிய பெரிய ராட்சதர்களை வச்சு அந்த இடத்தை பண்படுத்திட்டு இருக்கிறார். நீங்க பெரிய பெரிய பிரச்சனை நினைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றேன். ஏன்னா அது வச்சுதான் கர்த்தர் பண்ணார், அந்த இடத்தையெல்லாம் பண்படுத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமா மாற பண்ணுது எதன் மூலமா? இந்த பெரிய பெரிய ஆட்கள் ராட்சதர்கள் மூலமா தான் அதெல்லாம் சரி பண்ணார். அதனால பெரிய பெரிய பிரச்சனை வருது, போராட்டம் வருதுனால வச்சு பயப்படாதீங்க, பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அர்த்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிதா உங்களை முத்திரை போட்டு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டவங்களுக்கு நேராத்தான் நாம் இப்ப நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒருவேளை கொஞ்சம் வனாந்திரமா இருக்கலாம். அடுத்தடுத்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்ப எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. எனக்கு ஏறிய எல்லாமே ஆயத்தமா இருக்குது. என்னென்னலாம் ஆயத்தமா இருக்குது தெரியுமா? விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்ப நான் சொல்றத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுங்க பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கட்டாத வீடு, சும்மா வெறுசா வீடு மட்டும் இல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும், ஒரு பெட்ரூமுக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான, அதாவது அந்த வீட்டு ரூம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாவி மட்டும் உங்க கையில கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் கையில கொடுப்பார். ஆமென். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லு. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். வீடல்ல, வீடுகள். அல்லேலூயா. ஆனா வாடகைக்கு தான் வீட்டுல இருக்கிறோம். இப்ப வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அதுல நாம் என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். ஜோசுவா மாதிரி, காலேப் மாதிரி. அதாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னா ஜோசுவாவும் காலேபும் வேணும். ஜோசுவாவும் காலேபும் வேணும். ஏன்னா இவங்கதான் வாக்குத்தத்த பூமி என்ன பண்ணாங்க? சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஜோசுவானா என்ன, காலேப்னா என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். வாக்கு தத்தங்களை எப்படி நம்ம சுதந்திரிக்கணும் அப்படிங்கறத குறித்து அடுத்த வாரத்தில் நாம் என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். இதை படிச்சு முடிச்சிடலாம். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். எல்லாம் கையில உயர்த்தி சொல்லுங்க. பரிபூர்ணம் உள்ள வீடுகள் எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் சந்தோஷமா? இவ்வளவுதான் விசுவாசமா? நல்லா சாதமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள். இதெல்லாம் யாரு கட்டினது? பெரிய பெரிய வீடுகள் எல்லாம், பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் யாரு கையில நாம அழிஞ்சு போவோம், எந்த பிரச்சனை நம்மள விழுங்கி போடும் அப்படின்னு நினைச்சோமோ அவங்கள வச்சே கர்த்தர் கட்டுகிறார். இவங்க சொல்றாங்க அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க, நம்மள விழுங்கிடுவாங்க, ஒரு வெட்டுக்கிளி மாதிரி சாப்பிட்டுருவாங்க நம்மள அப்படின்னு. அந்த ராட்சதர்களை வைத்துதான் கர்த்தர் இவர்களுக்குரிய எல்லா பட்டணங்களையும் அங்க கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. வீடுகளை, பெரிய பெரிய வீடுகளை கட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு திராட்சை கொலைய 2 பேர் சுமந்தாங்களாம். வேவுவாக்கு போனாங்க. ஒரு திராட்சை கொலைய 2 விரல்ல வச்சே நீங்க சுமந்துருவீங்க. ஆனா பாலும் தேர்ந்து மோடுகிற அந்த கானான் தேசத்தினுடைய திராட்சை கொலைய 2 பேர் சுமந்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னா
அதை சாப்பிடுற ஆளுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. அதை பயிரிடவனுங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பெரிய பெரிய ராட்சதம், பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய போராட்டம், அதுதாங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். நீ வெட்டல, உனக்காக அந்த ராட்சதம் வெட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. கோலியாத்துக்கள் வெட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்கணும். நாம் ஜோசுவா காலேபு மாதிரி பார்க்கணும். மத்த 10 கோத்திரத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா, அது எப்படி ஆகும் எனக்கு தெரியாது, வாசனை அப்படிதான் சொல்லும். அவர் என்ன சொல்லுவார்? இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும்னு சொல்லுவார். ஏன்னா என் வார்த்தையை வச்சுதான் நான் சகலத்தையும் சிருஷ்டித்தேன், உனக்காக நானே என்ன செய்வேன். எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அது நிறைவேறதுக்குள்ளேயே இந்த உலகம் ஏதாவது அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆண்டவரே பண்றது? பயப்படாத, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உனக்காக நான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி உன்னை கொண்டு போய் அங்கே வைத்து நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. நீ நிரம்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள். பாருங்க, நல்ல சிங்குலர்ல வருது. நீ என்னது? ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒளிவு தோப்புகளையும் அவருக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்ப. சொல்லுங்க, சாப்பிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அக்கௌண்ட்ல பணம் நிரம்பி வழியணும், ஓடணும். நிரம்பி என்ன பண்ணனே? ஓடணும். வீட்டுல எண்ணெய் மாவு பிசைகிற தொட்டி நிரம்பி ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம். அப்படித்தான் எழுதிட்டு. இப்படிதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? டிசைன் பண்ணிருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் அப்படி சொல்லுகிறது. எழுதி இருக்குது. உங்களை குறிச்சு உயில் அப்படித்தான் எழுதி இருக்குது. அதை படிங்க. இந்த உயில் செல்றதுக்காக என்ன செஞ்சாரு தெரியுமா? இயேசு எபிரேயர் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு, மரண சாசனம் எங்கே எழுதப்பட்டதோ அங்கே எழுதினுடைய மரணம் உண்டாக வேண்டும். உயில் எப்ப செல்லுபடி ஆகுனா, எழுதி இருக்குது இல்லையா? எழுதி இருக்குது. உங்களை குறிச்சு உயில் என்னன்னு எழுதி இருக்குது? வீடுகள், சொல்லுங்க, தோப்புகள். இதெல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க. வீடுகள், தோப்புகள், பட்டணங்கள், இதெல்லாம் எனக்குரியதுன்னு எழுதி இருக்குது. இந்த எழுதப்பட்ட உயில் செல்லுபடி ஆகிறதுக்கு அவரே போய் என்ன பண்ணிருக்கிறார்? சிலுவையில மரித்திருக்கிறார். ஏன்னா உயில் எப்ப சொல்லணும்? எழுதினவன் செத்தால் தான் அந்த உயில் செல்லுபடி ஆகும் இன்றைக்கு வரைக்கும். அதனால தேவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். எழுதி வச்சுட்டு எல்லாம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்ல, எழுதி வச்சு இது கண்டிப்பா சத்தியமா உனக்குத்தான் அப்படிங்கிறதுக்கு செல்லுபடி பண்றதுக்கு, தள்ளுபடி பண்றதுக்கு இல்ல, செல்லுபடி பண்றதுக்கு அவரே சிலுவையில் போய் மரித்திருக்கிறார், உறுதி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அந்த பெரிய மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அதுல கலந்துக்குங்க. அந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துருங்க, அந்த விருந்துக்குள்ள வந்துருங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க. வந்துருச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அதை குறிச்சு ஒரு சரியான அதை குறிச்சு அவங்க கேர்லெஸ்ஸா எடுத்துட்டாங்க. பாருங்க, கூப்பிட்டவங்களா நான் வயல்வெளிக்கு போகணும். எங்க போகணும்? புதுசா மாடு வாங்கியிருக்கிறேன், அதை என்ன பண்ணணும்? ஒலை போட்டி பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்குள்ள வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் மாட்டுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வயலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் மாடு மேய்ச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை அடிச்சு அப்புறம் சாப்பிடுவாங்க. இது ஏற்கனவே எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்ணிட்டாரு? வச்சிருக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை சாப்பிட்றதுக்கு தான் அவர் கூப்பிடுறாரு. அப்ப வசனம் என்ன சொல்லுது?
உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க திருப்திகரமான வாழ்க்கை வாழ முடியும். எப்ப அப்படின்னா, அழைத்தவர் பெரியவர் என்கிற அறிவு வரணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பெரியது, அதை கனம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிடும். இந்த 3 காரியத்தை நீங்க செய்யும் போது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் பேரில் வந்து அப்படியே பழி. இவங்க வந்து அட்டன் பண்ணியிருந்தா வேலை முடிச்சுதுங்க, அந்த விருந்துல பங்கெடுத்துருக்கலாம். இவங்க வராம பல சாக்கு போக்குகளை சொன்னாங்க பாருங்க, அதை கடைசி வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியும். அவங்கள விசுவாசியாத கூட்டம், விசுவாசிக்கிறவர்கள் கலந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதனால இந்த பெரிய மனுஷனுக்குள்ள விருந்து வச்சிருக்கிறாரு, அந்த பெரிய மனுஷன் பிதா, அந்த விருந்து இயேசு கிறிஸ்து. அதுல வந்து நீங்க கலந்து கொள்ளும் போது உங்களுக்கென்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் நீங்கள் சொந்தமாக்குவீர்கள். அதுக்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணாரு, சிலுவைக்கு போனாரு. அதுக்காகத்தான் இந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கலந்து கொள்ளுங்கள். அப்ப எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் மேல இவங்க அன்பு வச்சிருந்தாங்கன்னா, நேசம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அதுல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விருந்துல அட்டன் பண்ணிருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அன்பு இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்பு, அதாவது தம்முடைய லவ்வர்ஸ்களுக்கு அவரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா. எப்பேற்பட்ட விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா, இதுவரையிலும் எந்த மனுஷனும் கண்டிராத விருந்து, இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய காதுகளாலும் கேள்விப்படாத விருந்து, இதுவரையிலும் எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் கற்பனை கூட செய்ய முடியாத விருந்து, மகா பெரிய விருந்து. அல்லேலூயா. மகா பெரிய ஆசீர்வாதம் அந்த பெரிய மனுஷன் செஞ்சு நம்மளை அழைப்பித்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.